ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். என்ன சிக்கன், இது வந்து சாதாரணமான ஒரு சிக்கன் கிடையாது. இது ஒரு வெரைட்டியான ஒரு சிக்கன் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறாங்க. இதில் வெரைட்டி என்னன்னா, இந்த சிக்கனே வெரைட்டியாக இருக்காங்க. இதை கலர் பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இருக்காங்க இந்த சிக்கன். நம்ம ஊரில் வந்து இதை நான் பார்த்ததே கிடையாது. இதோட பேரே வந்து பிளாக் சிக்கன் தான். இது எதனால இது ஸ்பெஷலாக இருக்காங்க, தாய்வானீஸ் எதனால இது யூஸ் பண்ணுறேன்னா, மெயின்லி இது வந்து அயர்ன் ரிச் ஆனது. அனீமியாவுக்கு எல்லாம் வந்து பெஸ்ட்டான அனீமியாவுக்கு இதில் அயர்ன் ரிச் கண்டென்டான, அப்புறம் அமினோ ஆசிட்ஸு, மைக்ரோ நியூட்ரியன்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஹை ரிச் ப்ரோட்டீன் ஆன இதில் உள்ளது. 20 to 23 grams ஆஃப் ப்ரோட்டீன் பெர் கிராம் ஆஃப் திஸ் பிளாக் சிக்கன் அதில் இருக்கு. ஸோ வந்து இது எல்லாமே தாய்வானில் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற ஒரு சிக்கன் பிளாக் சிக்கனான. அதுவும் இல்லை, இது வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அனீமியா உள்ள பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் மெயினாக வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, போஸ்ட் பார்ட்டம் பீரியடில், டெலிவரி முடிஞ்சு போஸ்ட் பார்ட்டம் பீரியடில் இந்த சிக்கன் தான் வந்து நிறைய இங்கே ஆளுங்க சாப்பிடுவாங்க. எதுக்காகனா, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அயன் கண்டென்ட், ஹெச்பி ஹீமோகுளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிளாக் சிக்கன் தான் இங்கே தாய்வானீஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். நான் இது எப்படி சமைக்க போகிறேன்னா, இது வந்து இந்த ஸ்பெஷலாக கொஞ்சம் ஒரு வெரைட்டியாக சமைக்க போகிறாங்க. நம்ம யூஸ்வலி வந்து இதில் தக்காளி தான் சேர்ப்பாங்க. நான் எங்களுக்கு வந்து செரி தக்காளி வாங்கியிருக்கேன். செரி தக்காளி போட்டு ஒரு குருமா தான் செய்ய போகிறேன். அந்த குருமாவில் வந்து சப்பாத்தி கூட, இல்லைன்னா ஆப்பம் சப்பாத்தி, இல்லை நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு டிஷ் நான் செஞ்சு பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஊர் வெங்காயம் கிடையாது. இது வந்து ஒயிட்டாக இருக்கும்ல. அப்புறம் பார்த்தா இது தோல் வந்து இந்த கலரில் இருக்கும். அந்த ஒரு பிங்க் கலர் ஒனியனே இல்லை. இது வித்தியாசமாக இருக்கு. இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. இது மட்டும்தான் இங்கே கிடைக்கிது. ஸோ இதில் தான் நம்ம குக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, நைஸாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து வதக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து கடுகு தாளிக்கணும். கடுகு தாளித்து அப்படியே வதக்கிடுங்க. வதக்கியதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி கார்லிக் வந்து அதில் போடலாம். பேஸ்ட்டு மாதிரி போட்டுக்கிட்டு, அதே வந்து அந்த ஸ்மெல்ல கொஞ்சம் போகிற மாதிரி போது அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கு முன்னாடியே வந்து ஓனியம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டால் ஈஸி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வதங்கி வந்துடும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் மஞ்சள் போடலாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் இல்லைன்னா பெப்பர் பொடிச்சு அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். நான் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கலாம். சரி, தக்காளி ரெண்டாக கட் பண்ணால் போதும். கட் பண்ணலான்னாலும் ஒன்றும் இல்லை, ஈஸிலி வந்து இதை வந்து வதங்கி வந்துடும். முதல் டைம் இதில் சமைக்க போகிறாங்க. இது வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். இதில் எங்கேன்னா சாலட்ஸில் எல்லாமே இது நிறைய போடுவாங்க. சாலட்ஸில் இது பார்த்துருக்கேன். அப்புறம் சூப் செய்யறதுக்கும் இது எடுக்குவாங்க. இங்கே இந்த தக்காளி வந்து இவ்வளோ தக்காளி வந்து 55 என்ஜிடிக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பெரிய தக்காளி வந்து வாங்கும்போது 2 தக்காளியே வந்து 45 என்ஜிடி இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. தக்காளி ரேட்லாம் தாய்வானில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. நம்மளால இங்கே தக்காளியெல்லாம் கல்டிவேட்டும் பண்ண முடியாது. நம்ம ஊர் தக்காளியும் வந்து ரொம்ப கிடைக்காது. நட்டு தக்காளிலாம் கிடைக்காது. எல்லாமே பெருசாக இருக்கும். ஒனியன்னாலும் தக்காளினாலும் எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டோம். நம்ம இதில் போட்டு மறுபடியும் வதக்கணும். இதை வதக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். ஒனியன் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தான். இது கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் போடுறேன்.
3 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கன் மசாலா போடலாம். இது வந்து கிச்சன் ட்ரெஷரோட சிக்கன் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் போட்டுடலாம். கரம் மசாலாவும் போடலாம். கம்மியாக தான் இங்கே சாப்பிடுவாங்க எல்லாரும். அதனால் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மசாலா வந்து நல்லா ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இல்லைன்னா குழம்பு இருக்காது. சீக்கிரமாக போடணும், இல்லைன்னா இது கம்மி போயிடும். இந்த பொடி மணம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒனியன் கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். இதோட பொடி மணம் அந்த தூள் வாசம்லாம் போயிடுச்சு. இனி வந்து தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பெப்பர் தூள் போடலை. இதில் அப்படியே கொஞ்சம் பெப்பர் எடுத்து நான் நசுக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் இனிமேல் வந்து இந்த பொடி வாசலாம் போயிருக்கேன். ஸோ நீ வந்து தக்காளி போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிட்டேன்னா வந்து தக்காளி எல்லாம் வந்து அப்படியே நீட்டாக இதாகிடும். அப்படியே செரி மாதிரியே அந்த தக்காளி அழகாக இருக்கேன். செரி இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் இந்த பேர் போல் செரி தக்காளி. சரி, வந்து இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் வாஷ் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து இப்போ அந்த சிக்கன் வாஷ் பண்ண போகிறேன். இங்கே நாங்கள் எப்படி வாஷ் பண்ணுவேன்னா, இதில் வந்து உப்பு மஞ்சள் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் முதல்ல போட்டுப்போம். ஏன் மஞ்சத்தூள் அந்த உப்பு போடுறேன்னா, இதில் வந்து ஏதாச்சும் கிருமிகள் இருந்துச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கில் ஆகிறதுக்காக தான் வந்து அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா இங்கே இது வருது எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரியாது இல்லை. ஸோ வெளியேருந்து வாங்கின ஃபுட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்டு இது சிக்கன், மீட் எல்லாமே வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போடணும். ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் நேரம் வைக்கணும் சரி. அப்போ இப்போ உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம வந்து இதில் நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் வைக்கணும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துருவோம். சிக்கன் வந்து நார்மலாக கழுகும் போதுமே வந்து பிளாக் கலரில் தான் தண்ணி போகும். அந்த நினைச்சு யாருமே பயப்பட வேண்டாம். இது நார்மல் தான். இல்லைங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இது வந்து தக்காளி வெந்திருக்கான்னு பார்ப்போம். தண்ணி நம்ம ஊற்றணும். சிக்கன் நல்லா கழுவி எடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த சிக்கன் இதில் போடுவோம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி கொதிச்சுருக்காங்க. அதனால் நம்ம சிம்மில் போட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வைப்போம். உப்பு பத்தலை எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிபி பேஷண்ட்ஸ்லாம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணணும். நீங்கள் வந்து இது வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு வேக வைக்கணும். 5 மினிட்ஸு கொதிச்சிடும். அப்புறம் 10 to 15 மினிட்ஸு டோட்டல் 20 to 25 மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் இது தேவைப்படும் வேகிறதுக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்காங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுட்டு சிம் ஃப்ளேமில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். எங்கள் வீடியோ நீங்கள் முதல் டைம் பார்க்குறேன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் வந்து உங்கள் வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து கொதிக்கிடும். கொதிச்சுட்டு இது வேகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம சப்பாத்தி செய்வோம். பாருங்கள், சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இனிமேல் இது ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
அதுக்கப்புறம் வந்து இது சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக சாப்பிடாட்டா டேஸ்ட் தெரியாது. ஸோ இது கொஞ்சம் ஆறணும். வச்சுருவோம். ஸோ நம்ம சப்பாத்தி சுடுறதுக்குள்ளே அது ஆறிடும். சுடுறதுக்கு இது குழைக்கிறதுக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் அந்த டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. இது மேபி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். இருந்தாலும் தெரியாத பிகினர்ஸ்க்காக குக்கிங்லலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்காக வேணால் அது யூஸ்ஃபுல்லாகும். எனக்கு வந்து என்னோடய சென்னையில் மணி ஆண்டி தான் வந்து சப்பாத்தி எப்படி சொன்னோன்னு கரெக்டாக ஒரு தியரட்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் அங்கே போனபோது செஞ்சு அப்போ தான் வந்து எனக்கு சப்பாத்தியோட அந்த டிப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. பிக் தேங்க்ஸ் டு மணி ஆண்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஆண்டிஸ் இருக்கேன், மணி ஆண்டி, சிஸ்டர் சுதே ஆண்டி. நீங்கள் எல்லாருமே வந்து குக்கிங்கில் வந்து நிறைய டிப்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்க தெரியாது. ஏன்னா சூப்பரான ஒரு குக்கு எங்கள் அம்மா. எங்கள் அம்மா அது இப்படி செய்கிறேன்னு கேட்டால் அம்மாவுக்கு சொல்ல தெரியாது. அப்படியே எங்கள் அக்கா பிஜி அக்கா தான் வந்து மோஸ்ட்லி எனக்கு ரெசிபிஸ் எல்லாம் சொல்லி தருவதால